ஹாய் ரேவதி, எப்படி இருக்க? உன் பிசினஸ்லாம் எப்படி போகுது? ஹலோ பிரேம், ப்ராடக்ட் எதுவும் சேல் ஆகல. ஷாப் ரொம்ப டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. உன் ப்ராடக்ட் டவுன் ஃபால் ஆகுது. ஏன் உன் ப்ராடக்ட் வெப்சைட்ல அப்லோட் பண்ணலையா? வெப்சைட்டா? நான் தான் ஷாப் வச்சிருக்கேன். நான் ஏன் வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும்? இங்கதான் தப்பு பண்ற ரேவதி. நான் ஃபர்ஸ்ட் உனக்கு வெப் டிசைனை பத்தி சொல்றேன், அப்புறமா நீ என்ன தப்பு பண்ண உனக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு வெப் டிசைனா என்னன்னு தெரியுமா? வெப் டிசைனிங் தானே ஒரு வெப்சைட்டோட லுக்கு, ஃபீல், ஸ்ட்ரக்சர், லேஅவுட் இது எல்லாமே கிரியேட் பண்ணி யூசருக்கு ஈஸியா கொடுக்குற ஒரு ப்ராசஸ் தானே. வெப் டிசைனை எந்த கோடிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? தெரியாதே. இதுக்கப்புறம் பேக் எண்டுக்கு PHP, பைத்தான், ஜாவா போன்ற லாங்குவேஜஸை யூஸ் பண்றாங்க. HTML ஒவ்வொரு எலமெண்ட்டையும், அதாவது ஹெட்டிங் வேணும் இல்ல இமேஜ் வேணும், அது எல்லாத்தையுமே HTML டேக்கா தான் ஆட் பண்ண முடியும். ஒரு டேக் எப்படி இருக்கும்? இது போல தான் இருக்கும். இது ஒரு பேராகிராஃப் டேக். ஃபர்ஸ்ட் இந்த ஆரோ மார்க் ஓபன் பண்ணி க்ளோஸ் ஆகுதுல்ல, இது வரைக்கும் நம்ம ஓப்பனிங் டேக்னு சொல்லுவோம். கடைசியா இருக்குல்ல, இந்த ஆரோ மார்க் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகுதுல்ல, இதை க்ளோசிங் டேக்னு சொல்லுவோம். ஸோ ஓப்பனிங் டேக்கையும் க்ளோசிங் டேக்கையும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இந்த ஸ்லாஷை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இது மொத்தத்தையும் தான் நம்ம டேக்னு சொல்றோம். இதுல இடையில ஐடி ஈக்குவல் டு பேரான் இருக்குல்ல, இதுதான் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மனுஷங்க இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கும். ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுவாங்க, ஒருத்தவங்க பாட்டு பாடுவாங்க, கரெக்டா? அதே போல ஒவ்வொரு டாக்ஸுக்கும் அதுக்குன்னு சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிறத நம்மளால பண்ணிக்க முடியும். இந்த ஆட்ரிபியூட்ல ஃபர்ஸ்ட் உள்ளது ஆட்ரிபியூட் நேம்னு சொல்லுவோம். ரெண்டாவது உள்ளது ஆட்ரிபியூட் வேல்யூ. கடைசியா இங்க ஹலோன்னு கொடுத்துருக்கோம்ல, அதுதான் கண்டென்ட். இந்த கண்டென்ட் மட்டும்தான் நீங்க பாக்குற ப்ரௌசர்ல வரும். இதை தவிர இந்த ஓப்பனிங் டேக், இந்த ஆட்ரிபியூட், இந்த க்ளோசிங் டேக் இதெல்லாம் எதுவுமே அங்க விசிபிளா இருக்காது. HTML-க்குன்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட HTML-ஓட ஸ்ட்ரக்சரும் ஹியூமனோட ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த HTML டேக் இருக்குல்ல, இதுதான் ரூட் டேக்னு சொல்லுவாங்க. இந்த டேக்ல இருந்தா HTML ஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கும். அதுக்குள்ளார ஹெட் இருக்கும், பாடியும் இருக்கும். இப்போ இந்த ஹெட்டையும் பாடியையும் HTML எப்படி தெரியுமா மென்ஷன் பண்ணுவாங்க? இது போல தான் மென்ஷன் பண்ணுவாங்க, ஹெட்டும் பாடியும். ஹியூமனோட பிரெயின் எப்படி டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது, இந்த ஹெட்டும் இந்த சைட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த டேட்டாவெல்லாம் டிஃபைன் பண்றதுக்காக தான் இந்த ஹெட் யூஸ் ஆகுது. அப்புறம் அந்த வெப்பேஜுக்கு தேவையான ஸ்டைல் சீட், அப்புறம் ஸ்கிரிப்ட், அது எல்லாத்தையுமே இந்த ஹெட்டில் தான் லோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த பாடி தான் நீங்க பாக்குற வெப் பேஜ். இந்த பாடியில எழுதுற டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோ தான் அந்த ப்ரௌசர்ல ரெண்டர் ஆகும். அதை மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னா HTML5. அந்த HTML-ஓட 5 யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு DBPC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. Don't bust